பைபிளை திறந்து யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை 11 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி அவிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியமங்களின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். ஆமென் என்று சொல்லலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். 5ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்றான். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் விரட்டி 8ஆம் வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றான். 10ஆம் வசனம், பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. 15, 16, 17 அப்படியே சேர்ந்து படிப்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாம் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னும் ஒரு முறை கை அசைத்து ஒரு அல்லேலூயா, மறுபடியும் கை அசைத்து ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களை எல்லாரையும் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதம் நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு புதிய பாதை. ஆமென் சொல்லுங்களேன். புதிய பாதை, புதிய வழி. எல்லாம் வாயத்திற சொல்லுங்க பார்க்கலாம். புதிய பாதை, புதிய வழி. சொல்ல என்ன கஷ்டம் உங்களுக்கு? எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தலையை வலிக்குது அப்படி சொல்கிறதே பைசலாக வச்சுக்க கூடாது. அறிக்கை பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். புதிய பாதை, புதிய வழி. திரும்ப எல்லாரும் சொல்லுங்களேன். புதிய பாதை, புதிய வழி. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் கம்பீரமான வார்த்தைகளையும்
அறிக்கை பண்ணும் பொழுது தைரியமாக நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஏன்னா வார்த்தை கர்த்தருடையது, அமர்ந்திருப்பது கர்த்தருடைய வீடு. ஆகவே இந்த வார்த்தையை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். இந்த பிப்ரவரி மாதம், திரும்ப சொல்லுங்க, பிப்ரவரி மாதம் கர்த்தர் எனக்கு புதிய பாதையை தருகிறார், புதிய வழியை திறக்கிறார். சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு புதிய பாதையும் தருகிறார், புதிய வழியும் திறக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் எனக்கு புதிய பாதையை தருவார், புதிய வழியை திறப்பார். அறிக்கை பண்ணுங்க, புதிய பாதையை தருவார், புதிய வழியையும் திறப்பார். புதிய பாதையை, டைரக்ஷனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த வழியையும் கர்த்தர் திறப்பார். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பலன். சொல்லுங்க பார்க்கும், எனக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் காட்டுறாருன்னா அதுல வழியையும் கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? வெறும் பாதையை மட்டும் காட்டி இப்படியே போ அப்படின்னு கர்த்தர் காட்டுவதில்லை. ஒரு டைரக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படி என்றால் அதுக்கான வழியையும் சேர்த்து கர்த்தர் திறப்பார். இதுதான் கர்த்தர். மனுஷன் எப்படி அப்படின்னா, சும்மா அட்வைஸ் பண்றேன், பேசுறேன், சொல்றேன் அப்படின்னு லைட்டா அப்படி ஓரலா பண்ணிட்டு அவன் போயிடுவான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிடுவான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறார் என்றால் கூடவே நமக்கு வழியையும் திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்னோடு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? என் கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை காட்டும் பொழுது அதற்கான வழியையும் சேர்த்து அவர் திறப்பார். அப்படின்னா கையை தட்டி, இந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. இந்த 28 நாட்களில் கர்த்தர் எனக்கு புதிய வழியை திறப்பார். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டி புதிய வழியை திறந்தா எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சி சொல்லனா, கர்த்தர் எனக்கு புதிய பாதையை திறந்தார், புதிய வழியை பண்ணினார்னு சாட்சி சொல்லனா சாத்தானுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் இந்த பிள்ளைங்களுக்கு எம்மோ நன்மை செஞ்சாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் சொல்ல மாட்டாங்க, நண்பர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என் பீடத்திலையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்ப்பாரு. அடுத்த மார்ச் மாதம் கதவை இழுத்து பூட்டிடுவார். எதுக்கு கொடுக்கணும் உனக்கு? எதற்காக நன்மை செய்யணும்? நீ யாருக்கும் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச 4 பேருக்கு கூட என் கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ல உனக்கு முடியல அப்படின்னா உனக்கு எதற்காக அற்புதம் என்று ஆண்டவர் அடுத்த அற்புதத்தை லாக் பண்ணிடுவார். இப்போ மறுபடியும் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் புதிய வாசலை திறப்பார், அதுக்கான வழியையும் திறப்பார். எனக்கு புது வழி உண்டாகும், புதிய வாசல் உண்டாகும். அதை நான் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே வந்து சாட்சியிடுவேன் என்கிறவர்களாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். நான் ஏன் தைரியமாக உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை உரிமையோடு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் என் ஆண்டவர் யார் என்று. சபைக்கு ஒரு சிக்னலை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, கிரீன் சிக்னலை ஜனவரி மாதமே கர்த்தர் கொடுத்துட்டாரு. பிப்ரவரி மாதம் ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, நீ போகிற பாதை புதிய பாதை, அதற்கான வழியையும் சேர்த்து நான் திறப்பேன். கர்த்தர் சொன்னால் சொன்னபடியே செய்வார். மனிதன் சொன்னால் செய்ய மாட்டான், செஞ்சாலும் அது பூரணமாக இருக்காது. அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும், திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் பசுத்தை குலைச்சலாவீங்க, அடிக்கடி டென்ஷன் ஆவீங்க, அடிக்கடி இரிட்டேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அது மனிதனை நம்பி. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. புதிய வாசலும் கர்த்தர் காண்பிப்பார், புதிய வழியையும் கர்த்தர் திறப்பார். புதுசாக ஒரு டைரக்ஷனும் கர்த்தர் கொடுப்பார், அதுக்கான ஆட்களையும் கர்த்தர் கொடுப்பார். அவர்தான் கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஒரு பெரிய பயணத்தை கர்த்தர் செய்கிறார். என கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து மோசே என்கின்ற ஒரு தளபதி கரத்திலே ஜனங்களை தந்து, இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். பயணம் போய்கொண்டே இருக்கிறது. பயணத்தின் நடுவிலேயே முதிர்வு வந்து தலைவன் மரிக்கிறான். அது இயற்கையான மரணம். ஒரு தலைவன் மரித்து விட்டான் என்பதினாலே தரிசனம் தடைபடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தலைவன் இல்லை என்பதினால் தரிசனம் தடைபடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தலைவனே ஒரு தரிசனத்தை உண்டாக்கியிருந்தால் அந்த தரிசனம் தடைபடும். ஆனால் ஒரு குடும்பத்திற்கோ, ஒரு சபைக்கோ, ஒரு நிறுவனத்திற்கோ கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்திருந்தால் அந்த தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வாக்கு
வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இயர் ஆஃப் கிரீன் சிக்னல் அப்படி என்று சொல்லி, இந்த மாதம், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. நீங்கள் போகிற தேசம் நல்ல தேசம். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புதிய வாசல் திறக்கும், உனக்கு புது வழி பிறக்கும். நீ பயணிக்கிற இந்த மாதம் 28 நாளும் ஒரு புதிய ஒரு பாதை. அது இந்த வாக்கு பண்ணினவர் கர்த்தர் என்றால் இதை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பும் கர்த்தருக்குரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிக்னலை கொடுத்திருந்தார்னா, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார்னா, ஒரு பிளானை கொடுத்திருந்தார்னா, அதை நிறைவேற்றி முடிக்கிற பொறுப்பு முழுவதும் கர்த்தருக்குரியது. இப்போ இடையில மோசேயை மரித்த பிறகு அந்த பயணம் தடைபட்டு விட்டது என்று ஜனங்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். திகில் பிடிக்க ஆரம்பித்தது. என்ன நடக்குமோ? ஏற்கனவே மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் 40 நாள் தான் பிரேக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு கீழே வர்றதுக்குள்ள ஜனங்கள் ஆரோனுக்கு முரட்டாட்டம் பண்ணி எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க. அந்த ஜனங்க இப்போ என்ன பண்ணுறது? தலைவன் இல்லை, எல்லாரும் திக்குமுக்காடி நிற்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டை கர்த்தர் கையில் எடுக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ பலங்கொண்டு, முதல் வார்த்தையை படிங்க, 5ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், கத்தி உயிரோடு இருக்கும் நாள் அளவும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், கைவிடுவதில்லை என்று சொல்லி. முதல்ல கர்த்தர் ஜனங்களை வழிநடத்த ஒரு தலைவனை செலக்ட் பண்ணுகிறார். ஒரு தலைவனை செலக்ட் பண்ணிட்டு கர்த்தர் ஜனங்களை தெரிந்து கொள்வதில்லை. முதல்ல ஜனங்களை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் தலைவனை கர்த்தர் செலக்ட் பண்ணுகிறார். ஏன்னா இதுதான் அந்த சரியான அந்த ஆர்டர், சரியான கவரேஜ், அதுதான் சரியான லீடர்ஷிப். ஸ்கூலில் பிள்ளைகளுக்காக ஆசிரியர் நியமிப்பாங்களா, ஆசிரியருக்காக பிள்ளைகளை நியமிப்பாங்களா? அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்காக தான் கர்த்தர் என்னை தலைவனாய் தெரிந்து கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களை கர்த்தர் தெரிஞ்சுக்கல. வேணா ஆலயத்துக்கு வந்தது வேணா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, உங்களை கர்த்தர் முன் குறித்த பிறகு இந்த மந்திக்கு ஒரு மெய்ப்பன் தேவை என்றுதான் கர்த்தர் செகண்ட் தான் என்ன இந்த மெய்ப்பனாக கர்த்தர் செலக்ட் பண்ணுகிறார். இதுதான் கர்த்தருடைய அந்த ரூல், அதுதான் கர்த்தருடைய ஆர்டர், இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். ஆமென் என்று சொல்லுங்களேன். நான் உன்னோடு இருப்பேன். இது கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, ஒரு உடன்படிக்கை. அடுத்தது ஜனங்க சொல்றாங்க, இனிமே நான் மோசேக்கு தொல்லை பண்ண மாதிரி உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டோம், உங்க வாக்குக்கு நாங்கள் கீழ்ப்படியோம், நீ எனக்கு தலைவனாக இருந்து என்னை லீட் பண்ணு சொல்றாங்க. இப்போ 16-17 நீங்க படிச்சு பாருங்க. 16-17 படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் செய்வோம். ஏன்னா மோசே கிட்ட அவங்க ரொம்ப அடம் பண்ணாங்க, நான் மோசேக்கு தொல்லை கொடுத்தா மாதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம், நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம். 17 படிங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உமோடு இருப்பாராக. ரெண்டாவது யார் கலெக்ட் பண்றா? முதல்ல ஒரு தலைவனோட கர்த்தர் கனெக்ட் ஆகிறாரு, ரெண்டாவது ஜனங்க கனெக்ட் ஆகிறாங்க. எப்போ டக்குன்னு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு வேலை செய்வார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது என்னதை பேச வேண்டும் என்று உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களை கொண்டு பேசுவார். அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள வார்த்தையும் அபிஷேகமும் ஸ்டோர் ஆகி கிடந்துச்சுன்னா சரியான டயத்தில் டக்குன்னு அது பம்பாய் வெளியே வரும். அப்போ சாத்தானுக்கு தெரியும், இந்த மைண்டை மாற்றி விட்டுட்டோம்னா, இந்த எவ்வளோ தம் பண்ணி பிரசங்கம் பண்ணாலும் சரி, இந்த வார்த்தை உள்ளே போகாமல் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டா இவங்க அப்படியே வெறும் ஆளாகவே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு பலன் இருக்காது. எனக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை தராருன்னு பாருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை நான் பல இடங்களில் நான் அனுபவிக்கிறேன். பல இடங்களிலே நான் ரொம்பவே அதை அனுபவித்து தான் உங்களுக்கு இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை நல்லா கேட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார்.
டக்குன்னு மோட்டார் பம்ப் ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடகடன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அற்புதம் நடக்கும், அபிஷேகம் வெளிப்படும். இதுதான், இந்த ரகசியத்தெல்லாம் கற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சாத்தானுக்கு இந்த விஷயம் தெரியும். சிந்தையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் மாட்டிக்கிட்டின்னா உன் பாடியில் வசனமும் போகாது, அபிஷேகமும் உள்ளே போகவே போகாது. இதுக்கு தான் உங்களை அலர்ட் பண்ண தான் அந்த உதாரணத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன். வாயை திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். முதல்ல வாக்கு பண்ணது யார் தான்? கர்த்தர். இப்போ கர்த்தர் மட்டும் வாக்கு பண்ணுனா போதுமா அப்படின்னா உடைய ஜனங்களும் வராங்க. அதான் சொல்கிறேன், ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் நாங்கள் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உமோடு இருப்பாராக என்று சொல்லி ஜனங்களும் செவி கொடுத்தாங்க. இப்போ ஒரு தலைவனுக்கு ரெண்டு பக்கமும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன்று கர்த்தரும் சப்போர்ட்டாக இருக்கிறாரு, ஜனங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போது தலைவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவர், நீங்கள் ஒரு குடும்ப தலைவின்னா ஒரு பக்கம் சப்போர்ட் உனக்கு கிடைச்சிச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மனிதர்கள்லாம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உன்னோடு இருப்பேன்னு சொல்லனா இவங்க விலகிடுவாங்க. நம்ம அந்தராசா நிற்கணும். மனுஷனை நம்பி ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் இன்றைக்கி பாதி வழியில் அந்தராசா நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர்களை நம்பி இவர்கள் நமக்கு ட்ராவலில் உதவி செய்வாங்க, இவங்களை நம்பலாம், இவங்களோட பயணிக்கலாம், இவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க அப்படி நினச்சி அவங்க கையை பிடிச்சிட்டா கஷ்டம். ஆனால் யோசுவாவுக்கு என்ன பெரிய கிஃப்ட்னா, முதல்ல கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதுக்கப்புறம் ஜனங்க சொல்கிறாங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் நாங்கள் செவி கொடுப்பேன். இப்போ ரெண்டு பேரும் கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டாங்க. ஒரு குடும்ப தலைவனுக்கு, தகப்பனுக்கு கர்த்தரும் சப்போர்ட் பண்ணுறாரு, கூட இருக்கிற மனைவி பிள்ளைகளும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல பயணம் செய்யும். குடும்பம் சப்போர்ட் பண்ணுது, கர்த்தர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த தலைவன் அந்த குடும்பத்தை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ரொம்ப ட்ரையாக இருக்கும், பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, குடும்பமே சப்போர்ட் பண்ணல, கர்த்தர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அந்த தலைவனுக்கு ஹாப்பினஸ் இருக்கும், பலன் இருக்கும், சோர்ந்து போக மாட்டான். ஆனால் அவனால் குடும்பத்தை இழுத்துட்டு போக முடியாது. காரணம், குடும்பம் முரட்டாட்டம் பண்ணும். இதுதான் பிரச்சனை. இந்த லீடர்ஷிப்பை இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தரேன். யோசுவா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை மட்டும் இந்த ஒரு வாரம் 7 நாளில் 3 அதிகாரத்தை தியானம் படிக்க முடியுமா? முடியாதா? ஒரு மணி நேரத்தில் நீங்கள் படிச்சிட முடியும். ஒரு நாளையும் 3 நாளையும் படிக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு கரெக்டாக விலகணும்னா இந்த 3 அதிகாரத்தை, சின்ன அதிகாரம் தான், யோசுவா 1, 2, 3 படிங்க. இந்த செய்தி உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடும். எத்தனை பேர் படிப்பீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கடமைக்கு பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இப்படி பேச மாட்டேன். எப்படியாக இந்த லீடர்ஷிப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தான் நம்பி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது குடும்பத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, குடும்பத்தை இழுத்துட்டு போக என்னால் முடியல, ரொம்ப பாரப்படுறேன் அப்படின்னா அது குடும்பத்தார் இன்னும் உன்னோட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். குடும்பம் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சிங்க, நான் சொல்கிற வார்த்தை எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் என்னால் இழுத்துக்கிட்டு போக முடியல அப்படின்னா கர்த்தர் உன் கூட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் ஜோசுவாவுக்கு என்னடா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, கர்த்தரும் நான் உன்னோடு இருப்பேன்னுட்டாரு, ஜனங்களும் உன்னோடு இருப்பான்னுட்டார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே, இப்போ 2 பேரும் கனெக்ட் ஆகின உடனே இப்போ தலைவன் செய்ய வேண்டிய வேலையை பாருங்க. அடுத்த வசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை படிங்க. யோசுவா 1, 10, 11. அப்பொழுது ஜோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏன் இங்கே போன, எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்பொழுது ஜோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, இப்போ சொல்கிறான், இப்போ தலைவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். நான் சொல்லுகிறேன், கர்த்தரும் ஜனங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து தலைவனுடைய வேலை என்ன? இரு ஜெபம் பண்ணி சொல்கிறேன். ஜெபம் பண்ணது எப்போ தெரியுமா சொல்லணும்? க்ரீன் சிக்னல் வர வரைக்கும் தான் ஜெபம் பண்ணணும். க்ரீன் சிக்னல் வந்துச்சுன்னா அப்புறம் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்புறம் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெந்தேகோஸ்தே வட்டாரம் வெறும் ஜெபத்தையே சொல்லி கொடுக்குது, செயல் திட்டத்தை சொல்லி கொடுப்பது இல்லை. இப்போ பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு சிக்னல் கொடுத்துட்டாருன்னா ஜெபிக்கணுமா செயல்படணுமா?
பக்கத்தில் கையை பிடிச்சி ஜெபிக்கணுமா செயல்படணுமா? இது சிந்திக்கிற காலம் அல்ல, இது செயல்படுகிற காலம். ஆமேன் சொல்லுங்களேன். சிந்திச்சதுல 2025 முடிஞ்சிருச்சு. உனக்கு போடப்பட்ட பிளாட்ஃபார்மில் நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். இன்னும் குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா என் பக்கம் ஜெபம் பண்ண வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 15 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டாச்சு, வாக்குத்தத்தம் வந்தாச்சு, இயர் ஆஃப் கிரீன் சிக்னலை கத்தரை அடிச்சிட்டாரு. இந்த வருஷத்துக்கு பேரே என்ன பேரு தான்? கிரீன் சிக்னல். ஆமேன் சொல்லுங்களேன். பச்சை கொடி. ஆமேன் சொல்லுங்களேன். கத்தர் பச்சை கொடி அசைத்து புறப்படுகின்றார். இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை செயல்படுகிற வேலை. ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ என்ன உடனே யோசுவாவுடைய அடுத்த ஸ்டெப்பை பாருங்க. நான் எதுக்கு இந்த வார்த்தையை கத்தர் பேசுறாருன்னா, குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்கள் கத்தர் சிக்னலை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கணும். ப்ரேயருக்கு போகக்கூடாது. ப்ரேயர்லாம் முடிஞ்சுது. இப்போ நீ செயல்பட ஆரம்பிக்கணும். ஏன்னா கத்தர் நமக்கு வழியை திறந்து விட்டார், புதிய பாதை. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் என்ன? புதிய பாதை, புதிய வழி. ஆமேன் சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க, புதிய பாதை, புதிய வழி. ஹல்லேலூயா. இப்ப யோசுவா செயல்படுறாரு அதிபதியை நோக்கி. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள். திரும்ப சொல்லுங்கலாம், கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள். திரும்ப சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள். திரும்ப சொல்லுங்க, ஆயத்தமாகுங்கள். ப்ரிப்பரேஷன்லாம் ஓகே, ரெடி பண்ணுங்க. ஏன்னா கத்தர் பச்சை கொடி அசைச்சிட்டாரு, புதிய வாசலையும் திறக்க போறாரு, புது வழியை திறக்க போறாரு. நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி தலைவன் சபையை, மக்களை தயார் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ஆயத்தம் பண்ணுங்கள்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க அப்பா அம்மா கொடுக்கிற பட்டா போட்டு கொடுக்கல. கர்த்தர் உங்களை புது இடத்துக்கு கொண்டு போக போறாரு, புது வழி திறக்க போகுது. தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி. திரும்ப சொல்லுங்களேன், கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆமென் சொல்லுங்களேன். நானே உனக்கு ஒரு ஏரியாவை கொடுக்கிறேன், நானே உனக்கு ஒரு வழியை காட்டுறேன், அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ ஆயத்தப்படு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு தெரியல, கர்த்தர் சொன்னதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் தெரியல. நீ தான் சுதந்திரிக்க போற தேசத்தை, நீ தான் ஆளுகை செய்ய போற, உனக்கு புது வழியை நான் திறக்க போறேன். ஆனா நீ ஆயத்தப்படு. நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆயத்தப்படு. அதுக்கு எத்தனை நாள் டைம் கொடுக்கிறாரு? இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென் சொல்லுங்களேன். 3 days உனக்கு டைம். 3 நாள்ல நீ ரெடி ஆயிடணும். இந்த 3 நாள்ல நம்ம யோர்தானை கடந்து புதிய இடத்துக்கு போக போகிறோம். கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்குறோம். 3 நாள் தான் டைம். 3 நாளில் புது இடத்துக்கு போக போகிறோம். புதிய வாசல் திறக்கப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு அலையலிவா சொல்லுங்களேன். எதற்கு சர்ச்செல்லாம் 3 நாள் உபாஜம் போடுறோம் அப்படின்னா, இந்த 3 நாளும் ஆயத்தமாகிறது தான் நம்முடைய வேலை. நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 நாள் உபாஜபத்திலேயே அப்புறம் பாதியில் வருது, இடையில வருது, ஆட்டை விட்டு வந்துட்டோம், மாட்டை விட்டு வந்துட்டோங்கிறது மைண்டை போட்டு சொதைப்பிடுவாங்க. இந்த 3 நாள் ஜபமும் உங்களுக்கு வீணாக போகிறதுக்கு காரணமே, நீ அடுத்த பாய்ச்சலுக்கு ஆயத்தமாவதற்கு 3 நாள் ஆயத்தப்படு. இப்போ ஒரு தலைவன் ஒரு படையை கொண்டுட்டு போறதுக்கு 3 வேலை. ஒன்று என்ன? கர்த்தர் யோசுவாவோட கனெக்ட் ஆகிறார், ஜனங்கள் யோசுவாவோட கனெக்ட் ஆகிறார்கள். அடுத்தது தலைவன் செயல்படுகிறான். நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பச்சை கொடியை கர்த்தர் காட்டிவிட்டார், நீ ரெடியாகிவிடு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பொண்ணு பார்க்க ரெடி ஆகிடு, மாப்பிள்ளையை பார்க்க ரெடி ஆகிடு, அடிக்கல் நாட்ட ரெடி ஆகிடு, ஆடு மாடு வாங்க நீ ரெடி ஆகிடு, தலைமத்துவத்துக்கு நீ ரெடி ஆகிடு, வீட்டில் கற்பத்தை திறக்க போகிற ரெடி ஆகிடு, ப்ரொமோஷன் கிடைக்க போது ரெடி ஆகிடு, நீண்ட நாள் உன் ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார், நீ ரெடி ஆகிடு. உன் பாடியை கர்த்தர் ஹீல் பண்ண போகிறார், உன் வியாதியை உன்னை விட்டு நீக்க போகிறார், நீ ரெடி ஆயிடு. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம்.
ரெடி ஆயிடு. எல்லாம் மறுபடியும் ரெடி ஆயிடு, ரெடி ஆயிடு, ஆயத்தப்படு. உன் பாடியை கர்த்தர் அற்புத சுகம் அளிக்க போகிறார். உன் குடும்பத்தில் மாற்றம் வரப்போகிறது. உனக்குடைய ஊழியத்தில் மாற்றம் வரப்போகிறது. உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. கர்த்தருடைய அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்க கர்த்தர் ரெடியாகிவிட்டார். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தமாகி விடுங்கள், ஆயத்தமாகி விடுங்கள். கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்திற்கு நீங்கள் போவது உறுதி. ஆனால் நீ ஆயத்தமாகிவிடு. என்னங்க சொல்றீங்க? பிப்ரவரி மாதம் கர்த்தர் ரெடி ஆகுங்கிறாருன்னா ஒரு சிக்னலும் எனக்கு இல்லையே. ஒட்டு மொத்தமாக 1ஆம் தேதியே கர்த்தர் சிக்னல் கொடுத்துட்டாரு. நீ ரெடி ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரிலாம் மாப்பிள்ளை வராது, நீ நினைக்கிற மாதிரிலாம் பொண்ணு வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சுகம் நடக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொருளாதார வாசல் திறக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது ப்ரொமோஷன் வராது. நீ ஒரு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்ப, கர்த்தர் டக்குன்னு குறுக்க வைப்பார் ஒரு வேலையை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு தான் ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் அலாட் பண்ணுறாரு. உனக்கு ப்ரமோஷன் வர ரெடி ஆயிடுச்சு, நீ அடுத்த எல்லைக்கு போக போகிற. தேவன் எப்பொழுது வேணுமானாலும் அவர் வேலையை செய்யலாம். ஆனால் நீ ஆயத்தப்படு. எல்லாம் எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆயத்தங்கிறீங்க? நீ ரெடி ஆகுறீங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தப்படு. கர்த்தர் உனக்கு புதிய வாசலை திறப்பார். கையை நல்லா தட்டினாதான் ஹல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உனக்கு புதிய வாசலை திறப்பார். ஆயத்தமே இல்லாத ஒருவனுக்கு நீ என்னத்தை கொடுத்தாலும் அவனுக்கு அந்த வேல்யூ புரியாது. ரெடி ஆயணும். எத்தனை பேர் இந்த மாதம் புதிய பாதை, புதிய வழி, நான் ரெடின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ரெடி இல்லாதவனுக்கு என்ன நடக்கும்? நான் ரெடியாகவே இல்லைங்க, எப்பொழுதுமே தூக்க மயக்கத்திலே இருக்கிறேன், எப்போதும் மந்துன்னு இருக்கிறேன், எப்போதும் என் சிந்தை குழம்பிக்கிட்டே இருக்கு, என்னால் ஒரு கிளியராக ஒரு காரியம் பண்ணவே முடியலே அப்படி சொல்லி நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்கள் விஷயம் வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு தான் ஜோசுவா டக்குன்னு பார்த்தான். உடனே ஜனங்களை பார்த்து சொன்னார், திரும்ப படிங்க. நீங்க பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். எதற்காக இந்த ஆயத்தம்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த 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 வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீ ஆயத்தமாக. ஆயத்தங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க, கவனிங்க. அப்போ ஆயத்தம் என்பது நமக்கு முக்கியம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ப்ரிப்ரேஷனாக இருக்கிற ஃபேமிலியையும் ப்ரிப்ரேஷன் இல்லாத ஃபேமிலிக்கும் வித்தியாசத்தை ஊர் உலகமே கண்டுபிடிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வீட்டில் வயசு பிள்ளைங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா பேரண்ட்ஸு ரெடி ஆகிடணும். ஆமாவே இல்லையா? வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டணும், வீடு சின்ன வீடாக இருக்குது, கல்யாணம் நடத்தணுமேன்னா பேரண்ட்ஸ் ரெடி ஆகிடணும். வீட்டில் பல விஷயங்கள் குழப்பம் நடக்குது அப்படின்னா வாக்குத்தத்தம் பெறப்பட்ட பிள்ளைங்க நீங்கள் ரெடி ஆகிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம், நீங்கள் போகிற தேசம் புது தேசம், புதிய வழி. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்போது எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? கர்த்தர் கொண்டு போகிற புது தேசத்திற்கு, புதிய இடத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஜோஷுவா மக்களை ரெடி பண்ணிட்டார். நான் தான் ஜோஷுவா, உங்களை தயார் பண்ணிட்டேன். கர்த்தர் வானத்தை எப்போ வேணாலும் திறப்பார். கர்த்தர் வானத்தை எப்போ வேணாலும் திறப்பார். ஆனால் நீ ரெடி ஆயிடணும். கையை அசைச்சு ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்களேன். ரெடி நீ ஆகலைன்னா அதுக்கு சபையும் கர்த்தரும் பொறுப்பல்ல. எப்போ பார்த்தாலும் தூக்க மயக்கத்தில், எப்போ பார்த்தாலும் உலக மயக்கத்தில், எப்போ பார்த்தாலும் சிற்றின்ப மயக்கத்தில், எப்போ பார்த்தாலும் பண மயக்கத்தில், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மயக்கத்தில் நம்ம கடந்தோம் அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள், புதிய வாசலும் புதிய வழியும் லாக் ஆகிடும். அதுக்காக தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறேன். ஜோசுவா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை, இந்த 3 அதிகாரத்தை இந்த வாரத்தில் நீங்கள் படிச்சிருங்க. 1 மணி நேரத்துலையும் படிக்கலாம், 3 நாள்லையும் படிக்கலாம், 7 நாள் டைம். அடுத்த சண்டே வர்றதுக்குள்ளே இந்த 3 அதிகாரத்தை படிச்சிட்டிங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு ரெடி ஆகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தமாகி விடுங்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டா அப்புறம் திடீர்னு கர்த்தர் வருவார். இதோ வாசற்படிகளை நின்று கதவை நான் தட்டுகிறேன் என்று புதிய ஏற்பாட்டில். ஆனால் உன்னத பாட்டில் சூலைமித்தாருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா கர்த்தர் கதவை தட்டுனாராம்.
அவ திறக்கலை, அவ திரும்பி போயிட்டாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் உங்களை தேடி ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு வருவார். நீங்கள் அதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் வேற ஒரு நபருக்கு போய் பழித்து விடும். நீங்கள் சோர்ந்து விடுவீர்கள். நீங்கள் ப்ரிப்ரேஷனான ஒரு பர்சனாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் கர்த்தர் சொல்வது, இந்த மாதம் கர்த்தர் புது இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார். புதிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். ஆனால் நீங்கள் ஆயத்தமாகி விடுங்கள். ரெண்டு கை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ ஆயத்தமானுங்கள் சொன்ன உடனே எல்லாரும் கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். இப்போ 4வது என்ன? 4வது படி என்னன்னா கீழ்ப்படிதல். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்று என்ன? கர்த்தர் கனெக்ட் ஆகிறாரு. 2வது ஜனங்க கனெக்ட் ஆகுறாங்க. 3வது ஜோஷுவா என்ன செய்கிறாரு? ப்ரிப்ரேஷன் பண்ணுறாரு. 4வது ஜனங்கள் உடனே கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன கீழ்ப்படிதல் என்றால் என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், அது இல்லை கீழ்ப்படிதல். அதுக்கு பைபிளில் நிறைய உதாரணம் உங்களுக்கு இருக்குது. ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருந்தான். தோட்ட வேலைக்கு போடான்னு மூத்த மகனை பார்த்து அப்பா சொன்னார். நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து அந்த ஸ்டோரி அதுக்குள்ளே இருக்கும். அந்த தோட்ட வேலைக்கு போடான்னு சொன்ன உடனே பெரிய பையன் சொன்னால், நான் போக முடியாதப்பா, என்னால் முடியாது அப்படின்னுட்டான். உடனே சின்ன பையனை பார்த்து அப்பா சொன்னார், நீயாச்சும் இந்த தோட்ட வேலைக்கு போடான்னு. இதோ போகிறேன் தந்தையே அப்படின்னு சொன்னான் ராகம் போட்டு. ஆனால் போகிறேன் என்று சொன்னவன் போகவில்லை, போக மாட்டேன் என்று சொன்னவன் மனதில் குற்றப்பட்டவனாக அப்பாவை மீறிவிட்டேனே என்று சொல்லி கீழ்ப்படிந்து போனான். இவன் 2 பேரில் யார் கீழ்ப்படிதல் உள்ளவன் என்று ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்டார். இப்போ கீழ்ப்படிதல் என்றால் என்ன அப்படின்னா, சொல்கிறதுக்கெல்லாம் போகிறதில்ல, கண்டிப்பாக வரேன், கண்டிப்பாக செய்கிறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், இதல்ல. கீழ்ப்படிதல் என்றால் செயல்படுதல் என்று பொருள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் என்றால் என்ன பொருள்? செயல்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல் என்று சொன்னாலே செயல்படுதல். நீ செயல்பட வேண்டும். கையை அசைச்சு ஒரு அலையலியா சொல்லுங்களேன். அப்போ கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தைக்கு தரையில் உட்கார்ந்து இருக்கிறதல்ல, தலையை தாழ்த்துவதில்ல, சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதில்ல. கீழ்ப்படிதல் என்றால் என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை, அப்படி அது இல்லை. கீழ்ப்படிதல் என்று சொன்னாலே ஒரு செயல்படுதல் என்று பொருள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ செயல் எங்கே இல்லையோ அப்போ யார் செயல்பட முடியும்னா, அதுக்கு முந்தின பாயிண்ட் என்ன? ப்ரிப்ரேஷன். தயாராக இருக்கிறவன் தான் செயல்பட முடியும். ப்ரிப்ரேஷன் என்பது ஒரே நாளில் வர விஷயம் கிடையாது. ஒரே நாளில் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், ஒரே நாளில் நான் கவுன்சிலர் ஆகிடுவோம், ஒரே நாளில் இப்படி வந்துடுவோம்லாம் கிடையாது. நீ ஆயத்தமாகி இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ எப்போ ப்ரிப்ரேஷன் ஆகிறியோ உனக்காக வானம் திறக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஏன் அந்த சீரழிவு வருது தெரியுமா? அந்த குடும்ப தலைவன் ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாத ஒரு தலைவனாக மாறிடுவான். அந்த குடும்பம் சாபக்கேடாகவே இருக்கும். அந்த பிள்ளைக்கு ரொம்ப சாபக்கேடாக இருக்கும். சரி, தலைவன் தான் நாசமாக போயிட்டான் அப்படின்னு பெண்கள் ஆகிலும் ஒரு ப்ரிப்ரேஷனாக இருந்தாங்கன்னா அந்த ஒரு கிளையை வச்சு கர்த்தர் குடும்பத்தை கை தூக்கிடுவார். சில குடும்பங்களில் ஆண்களும் பெண்களும் 2 பேரும் ப்ரிப்ரேஷனாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தா படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறையா குடும்பங்களாக சொல்கிறேன். 30 ஆண்டுகளாக இந்த பிரசங்க ஃபீல்டில் நான் நிற்கிறேன். 30 ஆண்டுகளாக இயேசுவை பேசுகிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன், லீடர்களோடு ட்ராவல் பண்ணுறேன். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ப்ரிப்ரேஷனாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எவன் வந்தாலும் ஓடி வந்தாலும் எட்டி பிடிக்காத வளர்ச்சியில் அந்த குடும்பம் வரும். காரணம் ஆயத்தம் தான். எந்த குடும்பத்தில் ஒரு கிளை உடைஞ்சா கூட இன்னும் ஒரு கிளை நின்றுடுச்சுன்னா ஓரளவுக்கு சமூகத்தில் ஈடுகட்டி வர முடியும். அப்போ ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் நிச்சயம் வரும். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது. திரும்ப ஏன் இந்த ப்ரிப்ரேஷனை கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாருன்னா, இனி நீங்கள் மந்த நிலையில் இருக்கக்கூடாது. கணவன் சரியில்லை, பலவீனப்பட்டுட்டான், அதுக்காக நீ பலவீனப்பட்டுடக்கூடாது. மனைவி சரியில்லை, பலவீனப்பட்டுட்டான், அதுக்காக நீ பலவீனப்பட்டுடக்கூடாது. நீ உன்னுடைய ரோலை நீ கையில் எடுத்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடணும். எத்தனை பேரோடு நீ கர்த்தர் காலையில் பேசுகிறாரு? ஏன்னா புதிய வாசல், புதிய வழி. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? போகிற தேசம் புதிய தேசம். இதுவரை நீங்கள் போயிடாத புதிய வழியில் நீங்கள் போக போகிறீர்கள். ஒன்று நீ ரெடியாரு, இல்லைன்னா ரெடியாக இருக்கிறவங்கள ஓட விடு. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. நீ ஆயத்தமாகி விடு. உடனே ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? தலையை தாழ்த்துவதில்லை, சொல்கிறதுக்கெல்லாம் போடுறதில்ல.
கீழ்ப்படிதல் என்றால் செயல்படுதல் என்று பொருள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க கரெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா, அங்கே ஆசாரியர்களுக்கு ஒரு கட்டளை போட்டார் ஜோஷுவா, நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நிற்கணும். முதல்ல பசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, கீழ்ப்படிதல் 3:8 போடுங்களேன். நான் படிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கரெக்டாக நதி ஓரத்தில் ஸ்ட்ராங்காக போய் நில் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக போய் ஆசாரியர்கள் அங்கே நின்றார்கள். இப்போ தலைவன் கட்டளையிடுகிறான், ஆசாரியன் கரெக்டாக அதற்கு கீழ்ப்படுகிறான். அப்போ ஜோசுவாவுடைய டிராவல் நல்லா போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருவன் சொல்லி ஒருவன் கீழ்ப்படுகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல குடும்பத்துக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒருவர் சொல்லி ஒருவர் கீழ்ப்படுகிறார்கள். இதுதான் நல்ல குடும்பத்துக்கு அடையாளம். நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க, பணம் வச்சுருக்காங்களாம் இல்லை. ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒருவர் சொல்லி ஒருவர் கீழ்ப்படிந்தார்கள். சொன்ன உடனே ஆசாரியர்கள் உடனே அந்த நில்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் நில்லுங்கள் சொன்னார் அப்படின்னா, உனக்கு நீ யோர்தானை கடந்து போகணும். எதிரி எதுக்காவனுக்கு எழுத்தாப்பில் எத்தனை விதமான ஆவிகள் உடையவன்? 7 விதமான ஆவியை உடைய எதிரி நிற்கிறான் உன்னை போட்டு தள்ள. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு 2 கற்பனை இருக்குது. ஒன்று, இந்த ஜனங்கள் பலம் உள்ளவர்கள் என்று தெரியும், ஆனால் அவங்க எதை கடந்து வரணும்? யோர்தானை கடந்து தான் போகணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். ஒரு டிராவல் பண்ணுறோம், யோர்தான் போகிறது. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு தெரியாதா, இவரால் அந்த யோர்தானை கடந்து வர முடியாது அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எதிராளிகள் யார்? அந்த வார்த்தையை படிங்க, 10ஆம் வசனத்தை படிங்கன்னா எதிரிகளை அடையாளம் காட்டுறாங்க. 10ஆம் வசனம் சேர்ந்து படிங்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் என்ன செய்வாராம்? கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் அப்படி என்று அறிந்து கொள்ளும்படி இது அடையாளமாவது. 7 விதமான கூட்டம் உன்னை அட்டாக் பண்ணுகிறது. பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்களேன். உன்னை அட்டாக் பண்ண எத்தனை கூட்டம் இருக்கு? 7 விதமான ஆவி இருக்கு. போட்டி உள்ள ஆவி இருக்கு, பொறாமை பிடிச்ச ஆவி இருக்கு, எரிச்சல் உள்ள ஆவி இருக்கு, வேசித்தனம் பண்ண தூண்டுகிற ஆவி இருக்கு, பணச்செலவு பண்ண வைக்கிற ஆவி இருக்குது, உனக்கு எதிரடையான முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி இருக்கு, விக்கிரக ஆவி இருக்குது, பாரம்பரிய ஆவி இருக்குது. இத்தனை ஆவியும் நம்ம தெருவுக்குள்ள தான் இருக்கு, நம்ம இலையில தான் இருக்கு. இத்தனை ஆவியையும் நீ ஜெயிச்சு வரணும். அந்த ஆவிகள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த கூட்டம்னா, இவங்க என்கிட்ட வர முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு இடையில என்ன ஓடுது? ஒரு பெரிய யோர்தான் ஓடுது. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பயம் இருக்கு. மோசே காலத்தில் இந்த கூட்டம் செங்கடலையே பிளந்து வந்த கூட்டம் தான். ஆனாலும் யோர்தானை பண்ண முடியாதுங்க. ஏன்னா யோர்தான் நதி மட்டமாக ஓடல, நம்ம ஒரு கொள்ளிட ரிவர் ஓடுற மாதிரி மட்டமாக ஓடல. யோர்தான் செங்குத்தாய் ஓடுகிறது. எப்படின்னு கேட்டால் அந்த ஆறுனுடைய டைரக்ஷனை இப்படி இருக்குது, இப்படி இருக்கு அந்த டைரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் அறுவடை காலத்தில் தண்ணி எப்படி போகுமா? கரை புரண்டு போகுமா? அதுக்கு அந்த 3 அதிகாரத்தை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கிறேன். கரை புரண்டு ஓடுகிறது. எதிரி பார்க்குறான், இஸ்ரவேல் ஜனங்க நம்மக்கிட்ட வர முடியாதுப்பா. யோர்தான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, 2 பக்கம் கரை புரண்டு வெள்ளம் ஓடுது, அதுக்கு செங்குத்தாக இருக்குது. அவன் நம்ம ஏரியாக்குள்ளே வரணும்னா யோர்தானை தாண்டி தான் வரணும். யோர்தானை தாண்டி வர முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் ஐடியா கொடுக்குறாரு. இப்போது ஜனங்கள் எல்லாம் ரெடியாக சொல்லு, வேலையை இப்போ நான் செய்கிறேங்கிறார். எதிரி என்ன சொல்கிறான்னு தெரியுமா? உங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் இவங்களால இனிமேல் ஜெயிக்க முடியாதுங்க, இனிமேல் இவங்களால என்கிட்ட மோத முடியாதுங்க, எங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாதுங்கன்னு எதிரி உங்களை பார்த்து அவன் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் என் பேச்சை கேட்டு ரெடியாகு, ப்ரிப்ரேஷனாக. இப்போ அந்த யோர்தானை நான் என்ன பண்ணுறேன் பாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதை பார்த்து எதிரி பயந்து நிற்கிறானோ, எது முடியாதுன்னு நினைக்கிறானோ, அந்த வேலையை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வச்சிருவார். கையை அசைச்சுரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வேலையை கர்த்தர் செய்ய வச்சிருவார். ஆனால் நீ மட்டும் ஆயத்தமாறு சொன்ன உடனே ஜனங்க கீழ்ப்படிந்து சரியாக நிற்க வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக நின்னாங்க. அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போது ஆசாரியர்கள் கரெக்டாக
அந்த இடத்துல நின்ன உடனே யோர்தான் ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தது. இப்போது சொல்லட்டுமா, எதிரி நினைக்கிறான் இவர்கள் வர முடியாதுன்னு சொல்லி. நாம் கீழ்ப்படிந்து விட்டால், நாம் நிற்க வேண்டிய இடத்தில், கர்த்தர் சொன்ன இடத்தில் நின்று விட்டால், யோர்தான் நமக்காக நிற்க வேண்டிய இடத்தில் சரியாக நிற்கும். இப்போ திரும்ப சொல்லட்டுமா, கர்த்தர் சொன்னது போல நீங்களும் நானும் நிற்க வேண்டிய இடத்தில் அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக நின்றுட்டோம் அப்படின்னா, நமக்கு எதிரடியாய் வருகிற யோர்தான் நிற்க வேண்டிய இடத்தில் சரியாக நிற்கும். இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு, இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல், இதுக்கு பேர் தான் தாழ்மை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ நிற்க வேண்டிய இடத்துல சரியாக நெல். யோர்தான் நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நிற்கும். யோர்தானை பார்த்து நீ பயப்படாத, அந்த யோர்தான் உனக்கு சல்யூட் அடித்து வழி திறக்க ஆரம்பிக்கும். என்னை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கும், நீ நிற்க வேண்டிய இடத்துல நில்லு. இப்போ என்னை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு வேணும், நீ நிற்க வேண்டிய இடத்துல நில்லு. யோர்தான் உனக்கு வழி விட்டு சல்யூட் அடிக்க ஆரம்பிக்கும். எப்போ தெரியுமா அடிக்கடி நம்ம மெல்ட் ஆயிடுறோம்? எங்கேயாச்சும் நிற்க வேண்டிய இடத்த விட்டு நம்ம இடம் மாறி நிற்கும் பொழுது தான் நம்மளை எதிரி ஈஸியாக ஏமாத்திடுறான். நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகுது, பயணம் தடைபடுகிறது. யோர்தான் பட்டுக்கு யோர்தான் போகுது. ஐயோ, இவ்வளோ பெரிய யோர்தானை எப்படி நான் தாண்டுவேன் நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஏன் தெரியுமா? நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்பதில்லை. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். புது வாசல் திறக்கும், புது வழியும் திறக்கும். ஆனால் நீ எங்கேயாச்சும் நின்றுனா கர்த்தர் வாசல் திறக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன இடத்தில் நீ நிற்க வேண்டும். உனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. மற்றவங்கள நீனு ஒன்றும் இல்லை. உங்கள் கிராமத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. மற்ற குடும்பம் நீ ஒன்றும் இல்லை. உன் படிப்பு அவனுக்கு இல்லை, உன் அபிஷேகம் அவனுக்கு இல்லை, உனக்கு மேலே இருக்கிற அந்த பவர் இன்னொருவனுக்கு இல்லை. உனக்குரியதை கர்த்தர் உனக்கே தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எங்கே போய் நின்னாலும் சரி, ஆனால் நீ ஒரு இடத்துல கரெக்டாக போய் ஸ்ட்ராங்காக நின்றுட்டினா கர்த்தர் யோர்தானை ரிட்டர்ன் பண்ணி திரும்பி ஓட ஆரம்பிப்பார். இதுக்கு பேர் அர்ப்பணிப்பு. யோர்தான் நின்றது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் நின்றார்கள். யோர்தானுடைய தண்ணீரும் நிற்க ஆரம்பித்தது. நம்ம நிற்காம யோர்தான் நிற்கும் நினைக்கிறது ரொம்ப தப்பான காரியங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், முகத்தை பார்த்து, நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம உனக்காக யோர்தான் நிற்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எதிரி கொக்கரிச்சான், யோர்தானை தாண்டி வர முடியாது, இந்த யோர்தான்லேயே எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படி எதிரி நினச்சான். அவன் பழைய நினைப்படா பேராண்டிங்கிற மாதிரி, நான் இயேசு இல்லாத காலத்தில் நீ என்னை ஏமாத்தின, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். எதிரி பாய் அடைத்து அப்படியே அரண்டு போய் நிற்க ஆரம்பித்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கீழ்ப்படிந்து நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க தயாரா? எத்தனை பேர் நிற்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்பேன்னு சொல்கிறீங்க? நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டிங்கன்னா யோர்தான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும். எதிரி கொக்கரிக்க முடியாது. எத்தனை பேர் இது கர்த்தருடைய வார்த்தையாக பார்க்குறீங்க? அப்போது புதிய வாசல், அந்த புதிய வழி, அந்த தேசத்துக்கு பைபிள் எப்படி போட்டிருக்கு வசனத்தில்? நீங்கள் சுதந்திரத்து கொள்ள போகிற வாக்கு தத்தத்தின் தேசம். அந்த தேசம் சும்மா கிடக்கலை. அங்கே 7 விதமான கூட்டம் நடக்கிறான். ஒன்று அட்டாக் பண்ண, ஒன்று சிறைப்பிடிக்க எதிரி இருக்கிறான். எதிரியை பற்றி நீ பயப்படக்கூடாது ஒரு நாளும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது எத்தனை விதமான எதிரி வந்தாலும் சரி, நீ பயப்படுறத நிப்பாட்டுங்க. எத்தனை விதமான எதிர்ப்புகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படுறத நிப்பாட்டுங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தர் நிற்க சொன்ன இடத்தில் ஆசாரியர்கள் நின்றார்கள். யோர்தான் பின்னிட்டு போய் சல்யூட் அடிக்க ஆரம்பித்தது. எதிராளியை பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆக முடியாது. ஊரில் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவளுக்கு மேடை கோளாறுன்னு சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது, அந்த சோம்பேறி என்ன செய்வான், அது வழியிலே சிங்கம் இருக்கிறது, வழியிலே கொலையன் பேன் இருக்கிறது என்று சொல்லி சோம்பேறி சொல்லுவான். ஆனால் நீ சொல்லணும், நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பேன். எனக்கு விரோதமாக 7 விதமான ஆவிகள், அந்த ஆவின் பேரை மறுபடியும் போடுங்க பார்க்கலாம். எதிராளி பேரை 3:10 போடுங்க. யோசுவா 3:10 என்னென்ன ஆவிகள் உடைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும். ஒன்று என்ன ஆவி? கானானி ஆவி.
இன்னொரு ஆவி என்ன ஆவி? ஏத்தியன் ஆவி. இன்னொரு ஆவி என்ன ஆவி? ஏவியனுடைய ஆவி. இன்னொரு ஆவி என்ன ஆவி? பெருசியனுடைய ஆவி. இன்னொரு ஆவி என்ன ஆவி? கிர்காசியருடைய ஆவி. இன்னொரு ஆவி என்ன ஆவி? எமோரியனுடைய ஆவி, எபூசியனுடைய ஆவி. இந்த ஆவியை நீ துரத்துவ. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் இருக்குங்கிறத கர்த்தர் உனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டார். ஆனால் எனக்கு என்னமோ ஒரு பயமாக இருக்குங்க, எனக்கு ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குங்க, எனக்கு என்னமோ திகிலாக இருக்குது, அது சொரசொரப்பாகவே இருக்குது அப்படின்னா நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலை, இடம் மாறி நிற்கிற. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேரோட பேசியிருக்கிறாரு? ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ புதிய பாதை, புதிய வழி. ஆனால் நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும். நிற்பீர்களா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய மாதத்திலே நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அவர் அழகாக நிற்ப. சோம்பேறித்தனத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, எதிர்ப்பை பார்க்காதீங்க, யகனமுகனையான வேலை ஆட்களை பார்க்காதீங்க. நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டிய நபரோடு நில்லுங்கள். கர்த்தரை பாருங்க. கர்த்தருக்கு நேராக கரங்களை ஏந்தி நான் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டிய நபரோடு நிற்பேன். கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். தேவன் இன்னைக்கு ஒரு புதிய பாதைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். வார்த்தையை கவனிங்க. புதிய பாதை, புதிய வழி. அதற்கு சில கமிட்மெண்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஜனங்களும் வாக்கு பண்ணுகிறார்கள். தலைவன் ஆயத்தமாகிவிட்டான். இப்போ சொல்கிறேன், உங்கள் குடும்பம் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். நீ தயாராகிவிடு, நீ தயாராகிவிடு. கொஞ்சம் ஷார்ப்பு கொடுப்பா. நீ தயாராகிவிடு, நீ தயாராகிவிடு, நீ தயாராகிவிடு. உனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க நீ தயாராகிவிடு. இனி நீ சோம்பலாய் இருக்காதே. நீ தயாராகிவிடு, நீ தயாராகிவிடு. எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் செய்வேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். நீ தயாராகிவிடு. எதிராளியை கண்டு நீ பயப்படாதே. நீ தயாராய் நிற்கும் பொழுதே எதிரி உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிப்பான். யோர்தானை கண்டு நீ பயப்படாதே. யோர்தான் உன்னை கண்டு பயந்து நிற்கிறது. அது கரை புரண்டு ஓடினால் என்ன, அது எத்தனை பிரச்சனை பண்ண என்ன, நீ மட்டும் ஆயத்தப்பட்ட நில்லு. கர்த்தர் பக்கம் நில்லு, கர்த்தர் பக்கம் நில்லு. எத்தனை ஆவிகள் போராடினாலும் சரி, அது மிரட்டுகிறதா, உருட்டுகிறதா, நீ பார்த்து அதை பார்த்து சிரிக்க ஆரம்பி. நான் கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறேன். உன்னை நான் சிறைபிடிப்பேன், உன்னை நான் மேற்கொள்ளுவேன், உன்னை நான் மடங்கடிப்பேன், நான் ஜெயிப்பேன். ஆயத்தப்படு. நிற்க வேண்டிய இடத்தில் நில். கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்து விடு. நிற்க வேண்டிய இடத்தில் நில். ஜெபிக்கிற கூட்டத்தோடு நில். ஊழியம் செய்கிற கூட்டத்தோடு நில். புறம் பேசுகிற கூட்டத்தோடு நிற்காதே. குறைவாய் பேசுகிற கூட்டத்தோடு நிற்காதே. 28 நாளும் புது புது விதமாக டிராவல் பண்ண போறீங்க. புது புது வித அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். பிப்ரவரி மாதம் புது புது அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடங்கிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. பாடிடுவேன், விசுவாசத்தோடு பயணத்தை தொடங்கிடுவேன். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹalleluya ஹalleluya. கையை தட்டி பாடி ஒருமனப்பட்டு மீண்டும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஆயத்தமாகிவிடு. நிற்க வேண்டிய இடத்தில் நில். எத்தனை பேர் நான் ரெடியா நிக்கிறேங்கிறீங்க? வீடு கட்டணும்,
லோன் அப்ளை பண்ணிட்டேன், அது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்க கூடாது. இன்னைக்கு ராத்திரியே ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நாளைக்கு நான் செயல்பட ரெடி. இவங்களுக்கு தான் கர்த்தர் வாசலை திறப்பா. புள்ள ரெடி ஆயிட்டா, இன்னைக்கு மாப்பிள்ளை வந்தாலும் நாளைக்கு திருமண வேலை செய்ய நான் ரெடி. நாளைக்கு பெண்ணு வந்தாலும் நான் உடனே அந்த வேலையை பார்த்துக்க ரெடி. இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்தாலும் உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ண நான் ரெடி. நீ செய்ய வேண்டியதை நீ செய்து கொண்டே இரு. உனக்காக உன் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீர். நாங்கள் ரெடி ஆயிட்டோம்ப்பா. உங்க பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் யோசுவாவின் சந்ததி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.